என் மகன் லோகேஷ் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னான். விஷயத்த பையன் சொல்லிட்டான். ஒரு பொண்ணு விஷயம் தானே? ஆமாங்க. எந்த ஊரு? மதுரை பக்கத்துல நஞ்சி கிராமங்க. அவளை அப்படியே துண்டு துண்டா அங்கேயே வெட்டி போடணுங்க. ஹே சத்யா, யாரா இது? அவர் சொன்னதை கேட்டியா? ஒரு சாதாரண பொண்ணை போட்டு தள்ளணுமா? அதுக்கு நம்மள தேடி வந்திருக்காங்க. எங்களை என்ன நினைச்சீங்க கவுண்டரே? ஐயோ இருங்க பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. அப்படி இருந்திருந்தா அவளை நானே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருப்பனே. இந்த டீல முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவளை எங்க ஊர்ல இருந்து வெளியே அனுப்புனீங்கன்னா 100 ஏக்கரு. அவ உயிரை எடுத்தீங்கன்னா 200 ஏக்கரு. சொத்துலையும் நிறைய பங்கு கொடுக்கறேன் பாஸ். அப்படியா? சத்யா, நீ நம்ம பசங்க 4 பேரை அங்க கூட்டிட்டு போ. ஓகே கேப்டன். குட். ஐயோ பாஸ், இவனா? இவங்க யாரும் வேணாம் பாஸ், நீங்களே வந்துருங்க. வணக்கம் கவுண்டரே. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேட்டுக்கோங்க. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். என் பொண்டாட்டி தான் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா, உங்க புருஷன் உங்க கூட 80வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு செகண்ட் டைம் டூயட்டும் ஆடுவாரு. டாக்டர், நாளைக்கு எங்க ஊர் கோவில்ல திருவிழா கொண்டாட போறாங்க. இவர் அங்க இல்லனா திருவிழாவே வேண்டான்னு ஊர் ஜனங்கள்லாம் சொல்றாங்க. அடடா, அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க? இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். சந்தோஷமா? எங்க பாருங்கம்மா, அந்த கேஷ் கவுண்டர்ல பில் பே பண்ணிடுங்க. சுபக்கா, லட்சுமி, அந்த பூத்தட்டை கொஞ்சம் அப்படி கொண்டு வாங்க. எவ்வளவு பெரிய கற்பூரம். இருடா இருடா. ஏத்துமா? ஏத்து ஏத்து. கடவுளே காப்பாத்துப்பா. ஒரு கண்ணு எல்லா டிஸ்டியும் போகணும்பா. கடவுளே, எல்லாத்தையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். போடா. குடுங்க கவுண்டர், என்கிட்ட கொடுங்க. அந்த பக்கம் போய் ஓட. பாத்து பாத்து சாக்கற. ஜம்புலிங்கா. அப்பா, நீங்க எல்லாரும் டிராக்டர்ல போய் உட்காருங்க, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரிமா சரிமா. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வாங்கம்மா. வாங்க வாங்க எல்லாரும் ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வண்டில ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் ஜாலியா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. பாத்து பத்திரமா ஏறுமா. அப்பா ஒரு நிமிஷம் வந்துறேன். நீ எங்கம்மா போற? எங்க போறா? சொல்லாம போறாங்க. நீங்க இருங்க, நான் போய் சுசிலா வந்துருவா. அந்த பண்ண எல்லாரும் போலாம். வரீங்க வா. ஆமா, எதுக்காக இப்ப உள்ள போறாங்க? அது எனக்கு தெரியாதுடா. தூ, சாப்பிட தவிர உனக்கு என்னடா தெரியும்? மூதேவி. கவுண்டரே, ஏன்டா அப்படி கத்துற? அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னம்மா இது அவதாரம்? டிரைவிங்க்கு ஈஸியா இருக்கும், அதனாலதான். அப்படியா? உட்காரு உட்காரு. ரெடி ரெடி. ஓ, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உன் உயிருக்கு பயந்து போய் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? பயப்படுறதும் ஓடி போய் ஒளியறதும் எலிதான் செய்யும். வேட்டையாடுறது புலி. அந்த ஜாதிய சேர்ந்தவனா? உன் உயிர் போற அளவுக்கு உன்னை அடிச்சு 16வது மாடியில இருந்து தூக்கி போட்டும் நீ இன்னும் உயிரோட இருக்கன்னா, என் அண்ணனோட சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அட்ரா. ஏய்,
பாஸ் உங்க கை பூந்து விளையாடுது. உங்க ஊர்ல எரிப்பாங்களா புதைப்பாங்க? எரிப்பாங்க பாஸ். அப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சத்யா குடுறாங்க. என்ன செய்யணும்னு தெரியும்ல. 200 ஏக்கர் எழுதணும். ஆமா அதேதான் எழுதிடுறேன். மாமா இதுல ஒரு கையெழுத்து போடு மாமா. போட மாட்டேங்கிறது போ. ஐயோ உங்ககிட்ட என்ன ஒரு கையெழுத்து தானே கேட்டேன். பொண்ணு சாகு கிடக்குறா. இந்த நேரத்துல கையெழுத்து வேணுமா? கையெழுத்து போட முடியாது. போடா. ஐயோ என்ன மாமா இவ்வளவு கோவப்படுற? அக்கா நீயாவது எடுத்து சொல்லுக்கா. இந்த பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி. வாயால இனி ஒரு வாட்டி அக்கான்னு கூப்பிடாதடா. இங்க பாரியா, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடலன்னா ஜிகே உங்களை கொன்னு புதைச்சிருவான். முதல்ல இதுல கையெழுத்த போடு. போடியா. என்ன மனுஷனா மிருகமா? எதுக்கு இப்படி சொத்துன்னு அலையிற? என்ன நடந்தாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன்டா. இந்த சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு சேர வேண்டியது. அவதான்டா கையெழுத்து போடணும். அவதான்டா போடணும். இவ கையெழுத்து போடணுமா? இவ உன் பொண்ணா? அட முட்டாள, இவ டூப்ளிகேட்டியா? கோயம்புத்தூர் நகரத்திலே இவ பெரிய கேடி. உன் மொத்த சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு போகணும்னு பிளான் போட்டு வந்தவதான் இவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 16 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிறந்த வம்சத்தோட வாரிச மண்ணுக்குள்ள போட்டு சாகடிச்சவன் நான் தாயா. அட பாவி, நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. நீ ஒரு ராட்சசன். ராட்சசன்டா, ராட்சசன். கையெழுத்து போடியா. கையெழுத்து போடியா. போடு. சண்டி சௌடி சீதா முந்தி மிதி 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 என மிதித்திடுவாய். மனுஷ மர்தினி ஏகய நந்தினி தகதிமி தகதிமி ஆடிடுவாய். தர்மத்தை காத்திடவே சம்ஹாரம் நீ செய்வாய். அக்கிரமம் அழித்திடவே வேலை நீ எடுத்திடுவாய். ஆத்தாவே கண்பாராய், நியாயத்தை நீ காப்பாய். உலகத்தை காத்திட சீக்கிரம் வந்திட. சித்தாம் தருகிடுதாம் தருகிடு தருகிடுதாம். உயிர்களும் பிழைத்திட கண்களை திறந்திட. எல்லாம் தருகிடுதாம் தருகிடு தருகிடுதாம். மனுஷையை உன்னருள் கிடைக்கணும். சீக்கிரம் பிழைத்திட வழிகொன்று காட்டிட இக்கணும் தாயே. நம்பிக்கை வைத்தோம் வந்துவிடு. மூடிய கண்களை திறந்து விடு. ஜெய ஜெய ஈஸ்வரி உடனே வா. தாயே ஈஸ்வரி காத்திடவா. வா வா வா.
நந்தினி, என் பொண்ணு செத்திருந்தாலும் நீதாம்மா என் பொண்ணு. அந்த அம்மன் வரத்தால கிடைச்ச பொண்ணுமா நீ. அவனுங்க ஒருத்தனையும் விடாதம்மா. போய் சாகடிமா, சாகடி. தாய்க்கு உக்கிரம் இன்னும் இறங்கல. உடனே மஞ்சள் குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணுங்க. या माता सर्वभूतेषु मातृरूपेण सृष्टिता नमस्तस्मै नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः। ओम आपो हिस्तामयो भुवस्तान ऊर्जे ददातन महेरणा आयचक्षते यो व शिवतमोर्धस्तस्य भागे तेहनः उषतीरिव मातरः तस्मा अरङ्गमामो आपो जनयता जनः। சாந்தமாகு தாயி, சாந்தமாகு. வீரம் இவள்தானே, தீரம் இவள்தானே, ருத்ரம் இவள்தானே. ஹோ